ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட கிளாஸ் 3. இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பேச போவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட்ஸை வந்து விஸ்காசிட்டியை பேஸ் பண்ணி வந்து 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. விஸ்காசிட்டியை பேஸ் பண்ணினா, நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை பேஸ் பண்ணி வந்து 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ், இன்னொன்று வந்து நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ். இந்த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணா போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ வந்து அந்த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை ஃபாலோ பண்ணுற எல்லா ஃப்ளூயிட்ஸையுமே வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர். சரிங்களா? இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையும் வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸில் வந்து இந்த மியூ இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டைனமிக் விஸ்காசிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டான வேல்யூ. ஆனால் இந்த நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸில் வந்து இந்த விஸ்காசிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்காதுங்க. இங்கே பார்த்தீங்களா, ஏ தந்திருக்காங்க, பி தந்திருக்காங்க. அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து விஸ்காசிட்டி இருக்கும். கொஞ்சம் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து விஸ்காசிட்டி வந்து வரும். ஸோ வந்து விஸ்காசிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். விஸ்காசிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. இந்த நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர். இந்த நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸை வந்து இன்னும் வந்து 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் இண்டிபெண்டன்ட், இன்னொன்று வந்து டைம் டிபெண்டன்ட். சரிங்களா? டைம் இண்டிபெண்டன்ட்னா, இப்ப விஸ்காசிட்டி சேஞ்ச் ஆக போகுது. அது வந்து எப்படி சேஞ்ச் ஆக போகுது? டைமை பேஸ் பண்ணியா? டைமை பேஸ் பண்ணி இல்லாமயா? டைம் வந்து அதில வந்து ஏதாவது மாறுதல வந்து உண்டாக்குதா? அப்படிங்கிறத பத்தி 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. டைம் இண்டிபெண்டன்ட்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிலேட்டன்ட். இந்த டிலேட்டன்ட்ட வந்து என்ன சொல்வாங்கன்னு பார்த்தோம்னா, சியர் திக்கனிங் ஃப்ளூயிட் அப்படின்னு வந்து சொல்வாங்க. அதாவது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் தர்றோமோ, அந்த அளவுக்கு வந்து விஸ்காசிட்டி வந்து அதிகமாகும். விஸ்காசிட்டி வந்து அதிகமாகும்போது, அதோட கெட்டித்தன்மை வந்து அதிகமாகும். மீட்சித்தன்மை வந்து அதிகமாகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், பட்டர் வந்து சொல்லலாம். நீங்க டாம் அண்ட் ஜெர்ரி வந்து பார்த்துருக்கீங்களா? ஜெர்ரி வந்து என்ன பண்ணும், ரொம்ப ஹைட்டுக்கு போயிடும். ஹைட்டுக்கு போயிட்டு அங்க வந்து பட்டர் மேல வந்து குதிக்கும். குதிச்ச உடனே அது வந்து எப்படி இதாகும்னா, ஸ்ப்ரிங் மாரி இதாகி வந்து வேற எங்கேயோ வந்து ஜம்ப் பண்ணி வந்து விழும். தட் மீன்ஸ் வந்து என்னான்னா, அந்த பட்டரோட மீட்சித்தன்மைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து ஆகுது. எப்போ ஃபோர்ஸ் வந்து அதிகமா வந்து தரும்போது. இதே பட்டர் வந்து நீங்க வந்து கத்தி வச்சு மெல்லமா கட் பண்ணுங்க. கட்டிங் வந்து ஈஸியா வந்து ஆயிடும். ஸ்லைஸா கரெக்ட்டா வந்து விழும். இதுக்கு வந்து பட்டர் மட்டும் தான் வந்து எக்ஸாம்பிளா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, குயிக் சாண்ட வந்து சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த சோள மாவு இருக்கு பார்த்தீங்களா? அது கூட வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சா, அது கூட வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்வாங்க. நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. நீங்க பண்ணி வந்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூடோ பிளாஸ்டிக். இத வந்து சியர் தின்னனிங் ஃப்ளூயிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமா தர்றீங்களோ, அதோட விஸ்காசிட்டி வந்து குறைஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட். இப்ப பெயிண்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது வந்து ஒரு மாரி கெட்டியா தான் வந்து இருக்கும். அத வந்து எடுத்து வந்து அப்ளை பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கையால தடவுனீங்கனாலாம் வந்து முடியாது. இதே வந்து பிரஷ்ஷுல வந்து இது பண்ணி டிப் பண்ணிட்டு, நல்லா புடிச்சு இழுத்தீங்கன்னா, அது வந்து நீங்க இழுக்குற இதுக்கு வந்து வரும். ஸோ வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் தர்றீங்களோ, அதே அளவுக்கு வந்து அதோட ஃப்ளோவும் வந்து இருக்கும். ஸோ வந்து பெயிண்ட் வந்து இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். பெயிண்ட் மட்டும் இல்லைங்க. நெயில் பாலிஷ் வந்து இது பண்ணிக்கலாம். கெட்சப் இது பண்ணிக்கலாம். ஜாம் இது பண்ணிக்கலாம். எதெல்லாம் வந்து நல்லா கெட்டியா இருக்கு, அத எடுத்து தடவுனோம்னா, ஃப்ளோ வந்து ஃப்ரீயா வந்து வருதோ, அதெல்லாம் சூடோ பிளாஸ்டிக் வந்து எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பிங்கம் பிளாஸ்டிக். இது வந்து சூடோ பிளாஸ்டிக் மாரியே தான். ஆனா வந்து மினிமம் ஃபோர்ஸ் தந்தாவே போதும். ஃப்ளோ வந்து சூப்பரா வந்து இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூத் பேஸ்ட். டூத் பேஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங்கில வந்து பார்க்கும்போது சாலிட் ஸ்டேட்ல தான் வந்து இருக்கும். நீங்க லைட்டா வச்சு தீர்த்துனீங்கனாலே போதும். அது வந்து லிக்விட் ஃபார்ம்க்கு வந்து ஆயிடும். இது மட்டும் இல்லாம ஸ்லட்ஜ வந்து இது பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஜெல்லா இருந்தாலும் அத வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இதெல்லாம் டைம் இண்டிபெண்டன்ட். டைம பேஸ் பண்ணி வந்து சேஞ்ச் ஆகாது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் டிபெண்டன்ட். அதாவது வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல நீங்க சேஸ் ஸ்ட்ரெஸ் தரும்போது, அந்த ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டில ஏற்படக்கூடிய மாற்றங்கள பேஸ் பண்ணி இத வந்து 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து டிசோட்ரோபிக். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல நீங்க ஒரு சேஸ் ஸ்ட்ரெஸ் வந்து தர்றீங்க. அப்படி சேஸ் ஸ்ட்ரெஸ் வந்து தரும்போது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விஸ்காசிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சுரும். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் இங்க். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பல்லுல இருக்கு பார்த்தீங்களா, அந்த எனாமல். இது 2யும் வந்து இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வியோபெட்டிக். வியோபெட்டிக்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட்ல நீங்க நீங்க தரக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து விஸ்காசிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணும். இது வந்து லேபரேட்டரி கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் வந்து செட் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஜிப்சம் பேஸ்ட். அதாவது ஜிப்சத்த வந்து வாட்டரோட வந்து மிக்ஸ் பண்றது. இந்த மாரி இருந்ததுன்னா வந்து இத வந்து வியோபெட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.